கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெகேமியா 13:31 சொல்லுகிறது, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். தேவ பிள்ளைகளை, நெகேமியா அப்படியாய் ஜெபம் பண்ணுகிறார். நெகேமியா தேவனுடைய வீட்டை, ஆலயத்தை, அலங்கத்தை சீர்படுத்த வந்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் இப்படியாய் ஏறெடுத்தான். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கும் கூட தேவ பிள்ளைகளை, இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தாவே எனக்கு நன்மை உண்டாக இந்த நாளை என்னை நினைத்தருளும் சொல்லி ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்கள் ஆலயத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. உங்கள் ஊழியக்காரருக்காக ஜெபிங்க. அவங்களுக்கு உதவி செய்ய நினைங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை என் கரத்தை ஆசீர்வதித்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களை நினைக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். God bless you. ஆமென்.